எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் குக்கிங். ஸோ யார் சமையல் பண்ண போறா, என்ன ரெசிபின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் ஒரு சிக்கன் தம் புலாவை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பெரியவங்க சின்னவங்க காரம் சாப்பிட பிடிக்காதவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அருமையான ஒரு ரெசிபி. இதோட ஒரு ஸ்பைசி கிரேவி வச்சு சாப்பிட்டா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது இந்த எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். சூடானதுமே நம்ம இதில் சில மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். 2 பிரியாணி இலை, கொஞ்சம் ஜாவித்ரி பூ, 1 பட்டை, கொஞ்சம் லவங்கம், 2 ஏலக்காய், 1 பெரிய ஏலக்காய். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்டார் அனீஸும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் அந்த எண்ணெயில். நமக்கு இந்த பிரியாணி இந்த பல பிரியாணினே வருது, பட் இது வந்துட்டு ஒரு சிக்கன் புலாவ். ஸோ இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆனியன் ரொம்பவே கோல்டன் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. அப்போது அது சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இதில் நம்ம முதலே கழுவி வச்ச 500 கிராம்ஸ் சிக்கன், அதாவது 1/2 kg சிக்கன் இதில் சேர்த்துடலாம். நாங்கள் இன்னைக்கு 1 kg அரிசி போட்டு தான் இந்த புலாவை பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் 500 கிராம்ஸ், அதாவது 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்க்கறதுனால என்னென்னா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா டெண்டரைஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம இந்த பிரியாணிக்கு எந்த விதமான மசாலாவையும் ருப்பி அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. இதெல்லாம் வெறும் நம்ம போட்ட அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பைசஸ் போட்டோம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஜாவித்ரி, இதுதான். அது கூட இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு. வேறு எந்த மசாலா பொருட்களையும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1:1.5 ரேஷியோ தான். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இங்கே 1 கிண்ணம் அரிசி எடுத்தேன், அதனால் 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். அப்புறம் உப்பு நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். எந்த கம்பெனி ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒயிட்னஸும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். பட் இல்லைனாக்கா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னுட்டு. ஸோ சரியா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முதலியே 1/2 hour ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். ஸோ அதை கழுவி ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மெதுவாக நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த தண்ணி, அந்த சிக்கனு, மசாலா, அந்த ஸ்பைசஸ் இது எல்லாத்தோடவும் அரிசி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு தேங்காய் சாதம் மாதிரி தெரியும். பட் சாப்பிட்டா உண்மையிலேயே ஒரு மைல்டு ஸ்பைஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போது இதில் ஒரு தக்காளியை நீட்டாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ இது கொதிக்கிறப்ப ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தா போதும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபாயில் பேப்பரில் இந்த பாத்திரத்தை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடிட போகிறோம். உங்ககிட்ட சப்பாத்தி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட க்ளோஸ் பண்ணி தம் போடலாம். பட் நான் இங்கே ஈஸியாக ஃபாயில் பேப்பர்லேயே போடுறேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை இப்படி ஒரு ஃபாயில் பேப்பரில் மூடிட்டாக்கா நல்லா டைட்டாக கவர் ஆகிடும். அப்புறம் இதை டைட்டாக மூடிட்டு இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படி பண்ணும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் தான் நம்ம ஸ்டவ்வை வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம இதை அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபாயில் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக, எவ்வளோ டேஸ்டியாக, இந்த ஸ்மெல்லே உண்மையிலேயே அவ்வளோ அருமையாக இருக்குது. அது நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு சிக்கன் தம் புலாவ் ரெடியாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ கலரி பார்க்கலாம். ரொம்ப மெதுவாக சைடாக இதை இப்படி கலரி விடுங்க. ஏன்னா அரிசி உடஞ்சிடும். சாதம் எல்லாம் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக உடஞ்சிடும்ங்கிறதுனால இதை மெதுவாக கலரி விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் தம் புலாவ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சுட சுட தட்டில் சர்வ் பண்ணலாம். இது கூட ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இந்த ஒரு மைல்டான ஒரு சிக்கன் புலாவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம எந்த மசாலாவையும் அரைச்சி ருப்பி எதுவுமே போடலை. ரொம்பவே மைல்டாக இருக்கும், காரம் இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி புலாவ். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஆர்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay with us in our nest of art. Take care. Bye-bye.